மேடம் வணக்கம். வணக்கம் சார். நவகிரகங்கள்ல சூரியனினுடைய முக்கியத்துவம் என்ன மேடம்? நவகிரகங்களில் தலையாய முதல் கிரகம் அப்படின்னு சொல்கிறது சூரியன் தான். ஸோ சூரியனினுடைய மைந்தன் தான் சனி பகவான். சூரியனினுடைய ஒளியிலிருந்து தான் மற்ற கிரகங்கள் அந்த ஒளியை வாங்கி கொண்டு அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட முதன்மையாக இருக்கக்கூடிய சூரியன் நவகிரகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு உயிரினத்திற்கும் அந்த உயிரினத்திற்கு உயிர் வருது அப்படின்னாலே சூரிய ஒளி பட்டாதான். அதனால் நவகிரகங்களுக்கும் சூரியனினுடைய ஒளியை பெற்றால்தான் அவர்களுக்கும் அவர்களினுடைய அந்த நிறமோ அல்லது அவர்களுக்கு உயிர் பெறுவது அப்படிங்கிறது சூரியனால தான். சூரியன் இல்லாமல் எந்த ஒரு செயலுமே இல்லை. இன்று டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 10:46 மணி வரையிலும் த்விதியை, பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4-7 மணி வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்ராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4-7 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிடம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு அலைச்சலை அதிகமாக கொடுக்கும். வேலை பலு அதிகம் இருக்கும் காரணத்தினால் இன்று அலைச்சல்களும் காத்திருக்கிறது. பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு நன்மையை தந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனுடன் இருப்பது சின்ன சின்ன உடல் உபாதைகளை பெண்களுக்கு குறிப்பாக கொடுக்கும். இதில் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று வியாபாரிகளுக்கும் நல்ல முன்னேற்றமான நாளாக அமையும். இருந்த போதிலும் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதில் எச்சரிக்கை தேவை. பரிகாரமாக மேஷராசி அன்பர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். அரிசி தானம் செய்து கோமாதாவை வணங்க இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக ஒரு சிலருக்கு அமைகிறது. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. திங்கட்கிழமையான இன்று மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த ஒரு சில காரிய தடைகள் நிவர்த்தியாகும். மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார். மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது. வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம். இன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் சிவன் பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் அம்பாள் சன்னதிக்கு நெய் தானம் செய்வதும் நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காதல் வாழ்க்கையில் சிறப்பாகவே கொடுப்பார். ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன தடங்கல்கள் காரியத்தில் வந்தாலும் கூட மாலை நேரத்தில் அது தீரும். இன்று அங்காள பரமேஸ்வரி ஆலய தரிசனம் கடகராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இன்று கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் உங்களினுடைய பெரியோர்களால் நன்மைகள் நடக்கும். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் லாபம் உண்டு. சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும்.
தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல நிவர்த்தியை பார்க்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேது, ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது அவ்வப்போது இவர்கள் மருத்துவ செலவுகள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஒரு சில நாட்கள் அவதிப்பட்டிருக்கலாம். அதற்கான நல்ல மாற்றத்தை இன்றைய நாளில் பார்க்கும் பொழுது மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை இடத்திலையும் சற்று வேலை பலு அதிகமாக இருக்கும். அலைச்சலின் காரணமாக உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்து வந்த மனசோர்வு மற்றும் உடல் சோர்வும் இன்றைய நாளில் தீரலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளால் இன்று நன்மைகள் ஏற்படும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. வருமானத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கலாம். புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய வேலை முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு மற்றும் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருப்பது இன்று வேலையில் இருந்து வந்த ஒரு மன பயம் நீங்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று முருகப்பெருமான் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்களை இந்த நாளில் பெறலாம். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு மன நிறைவு உண்டு. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இன்று தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்து நண்பர்களால் மன கஷ்டம் அடைந்தவர்களுக்கு இன்று நல்ல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் வெற்றி அடையலாம். மன ரீதியான உளைச்சல்கள் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல விடை உண்டு. இன்று நண்பர்களுடன் கேளிக்கைகள் மற்றும் உல்லாச பயணங்கள், விருந்து உண்ணுதல் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடலாம். இதில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும். கேட்டை, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகள் தீரும். வேலையிலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. பல மாதங்களாகவே உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடன் நீங்கள் இன்று ஆன்மீக பிரயாணங்கள் செல்வதோ அல்லது ஆன்மீக தலைவர்களினுடைய சந்திப்பதோ இன்று மன ஆறுதலை பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மன உளைச்சல் இருக்காது. பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கூடுமான வரையில் இன்றைய நாளில் தனுசு ராசி நேயர்கள் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமை குறையும். பிள்ளைகளால் நல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பது மனதிற்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் கூட்டு வியாபாரங்கள் இன்று மனதளவில் உங்களுக்கு நல்ல ஒரு பிடிப்பினை கொடுக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் இல்லை. நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண விஷயங்கள் பேசுவது மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து சேருவது இன்று மன அமைதியை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும். இன்று கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் கைகூடும். குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த பணப்பட்டுவாடா மற்றும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல தீர்வை பார்க்கலாம்.
12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.